தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக 10th பாஸ் குவாலிஃபிகேஷனுக்கு வெளிவந்திருக்க பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எம்டிஎஸ் கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அப்ளை பண்ண எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷர்ஸ்னாலும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான், தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18,000 மேக்ஸிமம் 56,900 வரைக்கும் பேசிக் பே மட்டுமே இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். ஓகேங்களா, அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு 25,000 வரைக்கும் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது. லாஸ்ட் டேட் செப்டம்பர் 21 வரைக்கும் அப்ளை பண்ண டைம் இருக்குது. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆள்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளைலிங் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா, இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர்லேருந்து நேஷனல் ஏரோஸ்பேஸ் லேபரேட்டரிஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓகேங்களா, இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எம்டிஎஸ் கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க உங்களுக்கு செப்டம்பர் 21 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இதோட அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதே பிடிஎஃப்லேயும் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா, ஸோ இதை கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. அதில் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும். அதாவது அப்ளிகேஷன் மேலேயும் ஃபோட்டோ மேலேயும் விழுற மாதிரி நீங்கள் ஒரு செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும். இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், போஸ்ட் கோடு எல்லாமே மென்ஷன் பண்ணிடுங்க. இங்கே நேம் ஆஃப் த கேண்டிடேட், அதாவது கேண்டிடேட்டோட நேம் பிளாக் லெட்டர்ஸில் இருக்கணும். அடுத்து அப்பா அம்மா அல்லது கார்டியனோட பெயர் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். உங்களோட டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களுடைய வயது என்னவோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ், நீங்கள் மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட ரிலீஜியன், உங்களோட கேட்டகரி என்னவோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிடபிள்யூடி கேட்டகரியா எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ், பின்கோடை இங்கே ஃபில் பண்ணணும். வேலிடான மொபைல் நம்பர், இமெயில் ஐடியும் ஃபில் பண்ணிடுங்க. பர்மனெண்ட் அட்ரஸ் கரெக்டாக இங்கே கொடுத்துருங்க. ஓகேங்களா, உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஸோ என்ன எக்ஸாம் பாஸ் பண்ணீங்க, எந்த போர்டு அல்லது யூனிவர்சிட்டி, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, பர்சன்டேஜ் என்ன, சப்ஜெக்ட் என்ன, இது எல்லாமே ஃபில் பண்ணணும். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், ஸ்கில் ட்ரைனிங் ஏதாவது முடிச்சிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க, எந்த டெஸ்டினேஷன், எந்த டைம் பீரியட் வந்து ஒர்க் பண்ணீங்க, நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் என்னங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணணும். இங்கே அங்க அடையாளங்கள், ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய அங்க அடையாளங்கள் ஏதாவது 2 மார்க்ஸ் வந்து இங்கே ஃபில் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா டிடியாக நீங்கள் சென்ட் பண்ணணும். அந்த டிடியோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கலாம். அடுத்து நீங்கள் டிக்ளரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டு பிளேஸு டேட் ஃபில் பண்ணிட்டு என்க்ளோசர்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். அதாவது இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் அட்டாச் பண்ணுறீங்க, ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அட்டாச் பண்ணுறீங்க, அதோட லிஸ்ட் அவுட் இங்கே நீங்கள் ஃபில் பண்ணணும். இதெல்லாமே ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க மாதிரி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ். ஓகேங்களா, ஸோ இந்த அட்ரஸுக்கு நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அல்லது கொரியர் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் கொரியர் மூலமாக தான் விண்ணப்பிக்கணுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது நேரில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிஷன் பண்ணிங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த போஸ்ட்டு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு மொத்தமாக 6 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதில் எஸ்டி கேட்டகரிக்கு 1 வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு 2, இடபிள்யூஎஸ்க்கு 1, யூஆருக்கு 2 அப்படின்னு சொல்லி கேட்டகரி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 25 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். சேலரி லெவல் பார்த்திங்கன்னா 18,000 56,900 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது அலவன்சஸ் உங்களுக்கு நிறையவே இருக்கும். ஓகேங்களா, எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே 12th, எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடி, பிஇ, பிடெக்கு நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம்.
ஸோ ஜாப் ரெக்ரூட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கான டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபிசிக்கல் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் ஆஃப் த செக்ஷன், அந்த செக்ஷனுக்குள்ளே ரெக்கார்ட்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே ஃபிசிக்கலாக மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி ஜென்ரல் க்ளீன்லைன்ஸ் எல்லாமே பண்ணணும். ஃபைல்ஸ் வந்து கேரி பண்ணிக்கிறது, ஆஃபீஸ்க்குள்ளேயே நீங்கள் ஃபைல்ஸு பேப்பர்ஸ் எல்லாமே கேரி பண்ணணும். ஃபோட்டோ காப்பிங், ஸ்கேனிங், சென்டிங் ஃபேக்ஸ், இந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். டெலிவரி அண்ட் கலெக்ஷன் ஆஃப் டக், இந்த ஒர்க்கு பார்க்கணும். அசிஸ்டிங் ரொட்டீன் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் நீங்கள் வந்து அசிஸ்ட் பண்ணணும். ஃபர்னிச்சர்ஸ், ஃபிக்சர்ஸ் அண்ட் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் வந்து டஸ்ட்டாக இருக்குன்னா அதையும் நீங்கள் க்ளீன் பண்ணணும். டீ காஃபி ப்ரிப்பேர் பண்ணி சர்வ் பண்ணணும். ஸோ அதேமாரி மீட்டிங்கெல்லாம் அசிஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைப்பில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். மல்டிபிள் ஒர்க் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி இல்லாமல் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது டிஎன்எஸ் அலவன்ஸ் இருக்கும், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா லீவு உங்களுக்கு வந்து லீவ் ட்ராவல் கன்செஷன் எல்லாமே இருக்கும். சைல்டு எஜுகேஷன் அலவன்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 30 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 28 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். நீங்கள் பிடபிள்யூ கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டாக இருந்தால் 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டினா 15 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், ஓபிசினா 13 இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. விடோஸ், டிவோர்ஸ்டு உமன், ஜுடிகலி செப்பரேட்டட், இந்த கேட்டகரியில் வர ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 35 வயது வரைக்கும் இருக்கவங்களும், எஸ்சி எஸ்டினா 40 வயது வரைக்கும் இருக்கவங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு OMR பேஸ்டு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த OMR பேஸ்டு டெஸ்ட்டில் நீங்கள் என்ன மார்க் வாங்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதோட பேட்டர்ன் எல்லாமே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி லாங்குவேஜஸில் கொஸ்டின்ஸ் இருக்கும். கொஸ்டின்ஸ் எல்லாமே 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கும். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸும், ரொம்ப டோட்டல் டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சப்ஜெக்ட்ஸ், அதாவது சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 25 கொஸ்டின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஸ்டின்ஸு, இங்கிலீஷ் லாங்குவேஜில் 50 கொஸ்டின்ஸ், மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ராங் ஆன்சருக்கு 1 மார்க் டிடெக்ட் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டென்ட் பண்ணுங்கள். இங்கே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறதுல ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான், தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் 500 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் டிடியாக தான் சென்ட் பண்ணணும். அவங்க சொல்லியிருக்க இந்த நேமில் தான் நீங்கள் டிடி வந்து எடுத்து சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீஸில் எக்ஸெப்ஷன் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஃபீஸே கிடையாது. அதே மாதிரி உமன் கேண்டிடேட்ஸ்க்கும் ஃபீஸ் இல்லை. ஓகேங்களா? இவங்கெல்லாம் ஃப்ரீயாகவே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணாலே போதுமானது. ஸோ இந்த ஜாப்க்கான ப்ராபஷன் பீரியட் 2 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த 2 இயர்ஸ் ப்ராபஷன் பீரியட் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ் உங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷனில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வைக்கணும் அப்படிங்கிற அந்த செக்லிஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனோட டிடி இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க, ஃபோட்டோ ஒட்டி இருக்கமான்னு செக் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி சிக்னேச்சர் போட்டிருக்கீங்களான்னு பாருங்கள். அவங்க சொல்லியிருக்க மாதிரி ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கிங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, விடோஸ், டிவோர்ஸ், உமன், ஜுடிகலி செப்பரேட்டட் ஃப்ரம் தர் ஹஸ்பண்ட், இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்க ஃபீமேலுக்கு அதுக்கான ப்ரூஃப் வைக்கணும். நீங்கள் ரெகுலர் எம்ப்ளாயீஸாக இருக்கீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வைக்கணும். ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபு, அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஒன்று சென்ட் பண்ணுற அந்த கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எம்டிஎஸ் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 11/2026ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக இதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. இது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.